11th standard second volume la 7th chapter பார்க்க போறோம் matrices and determinants exercise 7.1 matrices already நம்ம படிச்சது தான் 10th ல சேம் தான் வருது determinants மட்டும் நியூவா படிப்பீங்க so first sum வந்து construct an m by n matrix a equal to aij where aij is given by இப்படின்னு கொடுத்திருக்காங்க construct a matrix m by n matrix ன்னு சொல்லிருக்காங்க எப்பவுமே matrix எப்படி இருக்கும்னா row by column ஆ தான் இருக்கும் matrix வந்து row by column ஆ இருக்கும் I ன்றது row j ன்றது column இது நமக்கு தெரியும் I ன்றது row j ன்றது column so இப்போ first subdivision இதுல ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க first subdivision பார்த்தோம்னா aij equal to I minus 2j the whole square whole divided by 2 with m equal to 2 and n equal to 3 இதுதான் question first subdivision ல இப்போ m by n matrix நமக்கு கொடுத்திருக்காங்க இப்போ m இருக்க இடத்துல 2 னும் n இருக்க இடத்துல 3 னும் போடுறோம் அப்ப நம்ம என்ன matrix construct பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா to construct 2 by 3 matrix that is m ன்றது 2 n ன்றது 3 2 by 3 matrix 10th ல வந்து அவங்களே கொடுத்துருவாங்க 3 by 3 matrix 2 by 3 matrix னு பட் இதுல வந்து m ஓட வேல்யூ n ஓட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த matrix எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா m by n that is row by column அப்ப aij எப்படி இருக்கும்னா 2 by 3 2 by 3 னா ஃபர்ஸ்ட் வரது row செகண்ட் வரது column இப்போ இதுல எத்தனை row இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு rowன்றது இது rowன்றது இப்படி பார்க்கிறது row இது வந்து column சோ இப்போ எத்தனை row இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு row சோ ரெண்டு row எழுதிருக்கோம் how many columns 3 columns so 1 2 3 இப்போ row எழுதும்போது இப்போ இந்த 1 1 அப்படினா first row first column first row second column first row third column next second row first column second row second column second row third column இதான் இதுக்கு மீனிங் சோ ஃபர்ஸ்ட் இப்போ இதுக்கு எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ இங்க a போட்டுருக்க இடத்துலலாம் என்ன வரும்னா நம்பர் கண்டுபிடிக்க போறோம் எப்படி நம்பர் கண்டுபிடிப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்க क्वेश्चனை வச்சு ஃபர்ஸ்ட் a11 எடுத்துக்கலாம் 11 ன்றது ஃபர்ஸ்ட் இருக்குது i செகண்ட் இருக்குது j அப்ப i இருக்க இடத்துல என்ன போட போறோம்னா 1 j இருக்க இடத்துலயும் 1 போட போறோம் அப்ப 1 2 into 1 வந்து 2 so 1 minus 2 the whole square whole divided by 2 அப்ப 1 minus 2 னா என்ன வரும் minus 1 the whole square by 2 minus எப்பவுமே ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் 1 ஸ்கொயர் பண்ணா 1 so 1 by 2 இதுதான் எதோட எலிமெண்ட் பாத்தீங்கன்னா a11 ஓட எலிமெண்ட் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்பவுமே இப்படி தான் கண்டுபிடிச்சுக்கணும் நெக்ஸ்ட் a12 ஃபைண்ட் அவுட் பண்றோம் a12 னா i க்கு பதில் 1 j க்கு பதில் 2 அப்ப 1 2 2s are 4 minus 4 இங்க மைனஸ் இருக்கிறதுனால minus 4 the whole square whole divided by 2 இப்போ 1 ல 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்னா 1 minus 4 1 ல இருந்து minus 4 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு minus 3 வரும் இப்போ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் போட்டுப்போம் whole divided by 2 3 ஸ்கொயர் பண்ணா minus ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும் 3 ஸ்கொயர் பண்ணா 9 so 9 by 2 மேல மட்டும் தான் ஸ்கொயர் இருக்கு நல்லா क्वेश्चனை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இப்போ a12 வந்து 9 by 2 நெக்ஸ்ட் a13 கண்டுபிடிக்கிறோம் a13 அப்படினும்போது I ஓட வேல்யூ 1 j ஓட வேல்யூ 3 so 1 minus 3 into 2 6 whole divided by 2 the whole square அப்ப 1 minus 6 is minus 5 the whole square whole divided by 2 minus square பண்ணா plus 5 square பண்ணா 25 so 25 by 2 next a21 னா இப்ப I ஓட வேல்யூ 2 j ஓட வேல்யூ 1 அப்ப 2 minus 2 into 1 is 2 so 2 minus 2 the whole square by 2 2 minus 2 வந்து 0 0 by any number is 0 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான் ஸ்கொயர் பண்ணிட்டு டிவைட் பண்ணும்போது 0 by any number is 0 next a22 னா i ஓட வேல்யூ 2 j ஓட வேல்யூ 2 அதுதான் இங்க aij ன்னு போடுறது ஃபர்ஸ்ட் வரது i செகண்ட் வரது j that is row வந்து i column வந்து j so 2 minus 2 into 2 வந்து 4 2 minus 4 the whole square by 2 அப்ப 2 ல 4 மைனஸ் பண்ணோம்னா minus 2 the whole square by 2 minus ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 4 by 2 இத வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம் 2 டேபிள்ல 1 டைம் 2 டைம் so equal to 2 ன்னு வந்துருச்சு நெக்ஸ்ட் a21 கண்டுபிடிச்சாச்சு 2 நெக்ஸ்ட் a23 இப்போ i க்கு பதில் 2 அப்ப 2 3 2s are 6 அப்ப 2 minus 6 the whole square divided by 2 2 minus 6 வந்து minus 4 the whole square by 2 minus ஸ்கொயர் பண்ணா plus 4 ஸ்கொயர் பண்ணா 16 whole divided by 2 இத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 2 டேபிள் அப்ப 1 டைம் 8 டைம் so the answer is 8 இது எதோட ஆன்சர்னா a23 இப்போ required matrix எடுத்து எழுத போறோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இப்போ required matrix 2 by 3 matrix is
A11 கரெக்டாக எழுதணும். இவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணதே பெருசு இல்லை, இதை மாற்றி எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். அதுக்கு தான் எப்பயுமே இப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டு அடுத்த ரோ எழுதிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1/2, நெக்ஸ்ட்டுக்கு 9/2, நெக்ஸ்ட்டுக்கு 25/2. நெக்ஸ்ட் ரோ வந்து 0 2 8. ஸோ இதுதான் ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ், ஏ மேட்ரிக்ஸ். நம்ம எடுத்தது ஏன்னு தான் எடுத்துப்போம். ஸோ இங்கே ஏன்னு எழுதி ஃபைனல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். செகண்ட் சப்டிவிஷனுக்கும் ஹெட்டிங் இதே தான், பட் வந்து சம் மாறி இருக்கு. ஏஐஜே ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3i minus 4j divided by 4 with m equal to 3 n equal to 4 ன்னு கொடுத்துருக்காங்க. ஏஐஜே to construct 3/4 matrix. இங்கே m by n ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுனால m ஓட வேல்யூ 3, n ஓட வேல்யூ 4. ஸோ இது 3/4 மேட்ரிக்ஸ். ஸோ a equal to aij 3/4. 3/4னா என்ன அர்த்தம்னா 3 ரோ 4 காலம். அப்போ இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். இப்போ இங்க வந்து 2 ரோஸ் தான் கொடுத்துருந்தாங்க, 3 காலம்ஸ். இங்க 4 காலம்ஸ் இருக்கு, 3 ரோஸ் இருக்கு. ஸோ A11, A12, A13, A14, A21, A22, A23, A24, A31, A32, A33, A34. ஸோ இதை எழுதுறதுக்கு அப்புறம் இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். சேம் மெத்தட் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதே தான், பட் கொஸ்டின் வந்து டிஃபர் ஆகுது. A11 அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மாடுலஸ் அப்படின்னா இங்கே போடும்போது சொல்கிறேன். இப்போ A11னா A11 3 into 1 வந்து 3, 4 into 1 வந்து 4. அப்போ 3 minus 4 divided by 4. மாடுலஸ் நியூமரேட்டருக்கு மட்டும்தான் இருக்கு, கீழே கிடையாது. ஸோ 3 minus 4னா -1, மாடுலஸ் ஆஃப் -1/4. மாடுலஸ்னா என்ன அர்த்தம்னா அதுக்குள்ள நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் ஆகிடும், அது ஸ்கொயர் ஆகிடும், 1/4 ஆகிடும். அதுக்கு தான் இந்த மாடுலஸ். இப்போ நீங்கள் -1/4ன்னு ஆன்சர் போட்டால் தப்பு. மாடுலஸ் விட்டு வெளியே இருக்கும்போது அது +1 ஆகிடும். கீழே இருக்க 4 as it is. சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுலாம். ஸோ 1/4. நெக்ஸ்ட் A12. A12னா 3 into 1 வந்து 3, -4 into 2 வந்து 8. அப்போ 3 minus 8/4. அப்போ -5/4. மாடுலஸ் ஆஃப் -5னா +5 ஆகிடும், 5/4. நெக்ஸ்ட் A13. A13னா 3 into 1 வந்து 3, 4 into 3 வந்து 12. So modulus of 3 minus 12/4 equal to 3 minus 12 வந்து -9/4. அப்போ -9னா +9/4 ஆகிடும். நெக்ஸ்ட் A14. 3 into 1 வந்து 3, 4 into 4 is 16. So 3 minus 16/4 equal to modulus of -13/4. modulus விட்டு வெளியே இருக்கும்போது +13/4 ஆகிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ரோக்கு போயிடலாம். A21 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். A21னா 3 into 2 வந்து 6, 4 into 1 வந்து 4. ஸோ 6 மாடுலஸ் ஆஃப் 6 minus 4/4. அப்போ 2/4. 2/4 மாடுலஸ் விட்டு ப்ளஸ் எடுத்தாலும் இங்கே மைனஸ் எடுத்தோம் ப்ளஸ் வந்துச்சு, இங்கே ப்ளஸ் எடுத்தால் மைனஸ் வரும்லாம் கிடையாது. மைனஸ் தான் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் ஆஸ் இட் இஸ் ப்ளஸ்ஸாகவே தான் வரும், சேஞ்ச் ஆகாது. இது சிம்பிளிஃபை பண்ண முடியும், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ 2 1s are 2 2s are. So the answer is 1/2. Next A22 கண்டுபிடிக்க போறோம். 3 2s are 6 minus 4 2s are 8. அப்போ modulus of 6 minus 8/4. அப்போ modulus of -2/4. modulus விட்டு மைனஸ் எடுக்கும்போது பிளஸ் ஆகும். அப்போ 2/4 நமக்கு என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா 1/2 வரும். Next A23. A23னா இங்க 2 இங்க 3. 3 into 2 6, 4 into 3 12. அப்போ 6 minus 12/4. 6 minus 12 வந்து -6. மாடுலஸ் குள்ள -6 இருக்கும்போது +6 ஆ வெளியே வரும். இந்த 4 as it is. இதையும் 2 டேபிள்ல நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். 2 3s are 2s are. அப்ப 3/2. நெக்ஸ்ட் A24. 3 2s are 6, 4 4s are 16. So 6 minus 16 whole divided by 4. 6 minus 16 na modulus of -10/4. modulus விட்டு -10 plus 10 ஆயிடும் by 4. அப்ப இது வந்து 2 5s are 2s are. So the answer is 5/2. இப்போ செகண்ட் ரோ ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ போயிடலாம். A31. A31னா 3 into 3 9. 4 into 1 4. அப்ப 9 minus 4 whole divided by 4. 9 minus 4 வந்து 5. 5/4. modulus 5 வந்து 5 ஆயிடும், 5/4. அது சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் A32 எடுக்கும்போது 3 into 3 வந்து 9, 4 into 2 வந்து 8. So 9 minus 8 வந்து modulus 1/4. அப்ப modulus 1 வந்து 1 ஆக வரும், 1/4. நெக்ஸ்ட் A33. A33 வரும்போது 3 into 3 9, 4 into 3 12. So 9 minus 12 equal to
மாடுலஸ் ஆஃப் 9 12 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும் -3 இங்க ஹோல் டிவைடட் பை 4 as it is. இப்போ மாடுலஸ் ஆஃப் -3 + 3/4 ஆயிடும். இதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் a34 3 into 4 is 9, 4 into 4 is 16. So 9/16 whole divided by 4. Modulus குள்ள தான் எழுதிருக்கேன். So 9 ல 16 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா -7 whole divided by 4. So -7 வந்து modulus விட்டு வெளியே எடுக்கும்போது +7 ஆகும். +7/4. இப்போ நம்ம required matrix என்ன எடுத்தோமோ அதை எடுத்துட்டு வந்து எழுத போறோம். நம்ம row wise கண்டுபிடிச்சத எழுத போறோம். First 1/4 first row. Next 5/4 9/4 13/4. So first row complete ஆயிடுச்சு. இப்போ second row போயிடலாம். 1/2 another one is 1/2 another one is 3/2 other one is 5/2. So second row over. Next third row 5/4 a31 5/4 32 வந்து 1/4 33 வந்து 3/4 34 வந்து 7/4. So this is the required matrix, required 2/3 matrix, required 3/4 matrix. இது வந்து required எழுதிடுறேன். இது வந்து 3/4 matrix. ஏன்னா m by n வந்து 3 4. So this is the required matrix of 3/4. That's all.